பார்க்குறேன். தாவீது அந்த காலத்தில் வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி இல்லை. நம்ம யார் அண்ணாந்து பார்க்குறோம் இப்போது? யாரும் அண்ணாந்து பார்க்குறது இல்லை. ஊர் முழுக்க வெளிச்சத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க, லைட்லாம் போட்டு. இதை வேணா அண்ணாந்து பார்ப்போம் ஒழிய வானத்தை யாரும் அண்ணாந்து பார்க்குறது கிடையாது. அவன் வாழ்ந்த காலம் எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லாத காலம். எங்கேயும் இந்த மாதிரிலாம் லைட்லாம் எரிகிறது இல்லை. அந்த நேரத்தில் அவன் காடுகளில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவன், அவன் அந்த மலைகள்லையும் காடுகள்லையும் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது இரவில் அந்த சந்திரனுடைய ஒளி அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும். அந்த ஒரு ஒளி தான் அவனுக்கு ஒளியாக இருந்தது. இந்த நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறது எவ்வளோ அருமையாக இருக்கும். அவன் படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துருப்பான். அப்போ கர்த்தரை பற்றி அவன் எண்ணி பார்க்குறான். எண்ணி பார்க்கும்போது அவனுக்கு வெளிப்படுகிறது என்ன? கர்த்தர் இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரு, இதெல்லாம் படைத்தவர் அவர். ஆனால் எப்படி படைத்தார்? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு தன்னுடைய பலத்தை செலவழித்து அதை உண்டாக்கலை. அவருடைய விரல்களின் கிரியாகிய வானங்களையும் அவர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போதுன்றான். வெறும் விரல்களாலேயே இவைகளெல்லாம் படைச்சிட்டார் அப்படிங்கிறான். அதில் ஒன்றும் பெரிய பலனை ஒன்றும் அவர் செலவழிக்கலை, வெறும் விரல்களால் அதை உண்டாக்குறார். அப்பேற்பட்ட எல்லாத்தையும் கடந்த ஒரு தேவன், டிரான்செண்டன்ட் காட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டிரான்செண்டன்ட்னா அதான் கடவுள்ன்றோம் தமிழில். கடவுள்னா எல்லாத்தையும் கடந்தவர், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் தான் கடவுள். நம்மளை பாரி எல்லாத்துக்கும் உட்பட்டவர் இல்லை, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், எல்லாத்துக்கும் மேலே அவர் இருக்கிறாரு. இங்கே வெள்ளம் அடிச்சிட்டு போதுன்னா அவர் அதுக்கு மேலே இருக்கிறாரு. அவர் எது பாதிக்க போகிறதில்லை. இங்கே நடக்கிற காரியங்கள் அவரை பாதிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேற்பட்டவர் அவர், எல்லாத்துக்கும் விலக்கானவர் அவர். டிரான்செண்டன்ட் காட். அவ்வளவு உயரத்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய தேவன் வெறும் விரலாலேயே நட்சத்திரங்களையும் சந்திரனையும் உண்டு பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்? அந்த அவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு மனுஷனுக்கு அருகாமையில் இருக்கிறார், கிட்ட இருக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறான். மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் அவர் ஏன் அங்கே உட்காந்துட்டு இவனை பற்றி யோசிக்கணும்? அவர் எல்லாத்தையும் கடந்தவர். இங்கே என்ன நடக்குதுன்றது அவரை எந்த விதத்திலையும் பாதிக்க போகிறது இல்லை. மனுஷன் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பேசாமல் கண்டுக்காமல் நல்லா சுகமாக பேசாமல் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த தேவன் அப்படிப்பட்டவர் இல்லைன்ற என்ன சொல்கிறான்? அங்கே உட்காந்துக்கிட்டு இவர் எல்லாத்தையும் கடந்தவராக இருந்தாலும், அவரை எதுவும் பாதிக்கலைனாலும், அவரை எந்த நோயும் பாதிக்கலை, தரித்திரம் பாதிக்கலை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கொரோனா பாதிக்கலை, அவரை எதுவும் பாதிக்கலை. பாருங்கள், அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். அவருக்கு இதை பற்றிலாம் ஒரு பெரிய இதே கிடையாது. ஆனால் அவர் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிற மனுஷனை பற்றி நினச்சி பார்க்குறாராம். அதை இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. யுவர் மைண்டு ஃபுல் ஆஃப் ஹிம். அப்படின்னா சூரியன் சந்திரன்லாம் பார்க்குறதுக்கு மின்னுது, அழகாக இருக்குது, பார்த்தா ஏதோ பெரிய இது மாதிரி தெரியுது, ஜொலிக்குது.